தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நம்மளோட புதியதோர் உலக செய்வோம் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு காணொலியா ஒரு முக்கியமான தினத்தை பத்தி தான் பேச போறோம். எப்படி பிப்ரவரி மாசம் காதலுக்கான மாசமா சொல்றாங்களோ அதே மாதிரி மார்ச் மாசம் அப்படிங்கிறது பெண்களுக்கான மாசமா சொல்லப்படுது. ஏன்னா மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுது. பல நூற்றாண்டு காலமா பெண்கள் அவங்களுடைய சம உரிமைக்காகவும் சம வாய்ப்புகளுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடிட்டு தான் வராங்க. ஆனா முன்னாடியை விட இப்ப அவங்களுக்கான வாய்ப்புகளும் உரிமைகளும் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்கிற இந்த ஸ்டேட்டஸுக்கும் வருஷா வருஷம் கொண்டாடப்படுற இந்த மகளிர் தினத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஸ்டரி இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். விமென்ஸ் டே உடைய ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது அது 1848லயே தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1848ல நியூயார்க்ல நடந்த செனெகா ஃபால்ஸ் கன்வென்ஷன்ல முதல் முறையா விமெனுக்கும் சோசியல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் 1893ல உலகத்திலேயே முதல் நாடா நியூசிலாந்து பெண்களுக்கான வாக்குரிமையை அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 8, 1911ல யூரோப்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் பெண்கள் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய வாக்குரிமைக்காகவும் லேபர் ரைட்ஸ்க்காகவும் போராடி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, அதாவது முதல் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேயை மார்க் பண்றாங்க. 1975லயே UN இந்த நாளை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஆனா 1977ல தான் அதிகாரப்பூர்வமா மார்ச் 8 இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட ஆண்டுகளை தாண்டி மற்ற ஆண்டுகளையும் மற்ற நாடுகள்லையும் பெண்களுடைய குரல் கேட்கப்பட்டு அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டுட்டே தான் இருக்கு. அந்த வகையில 2003ல லிபேரியால 14 இயர்ஸா கண்டினியூஸா நடந்துட்டு வந்த சிவில் வார முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்கள்லாம் மாஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதன் விளைவா அவங்களுக்கு அமைதி கிடைச்சது மட்டும் இல்லாம கூடுதலா ஆப்பிரிக்காவுடைய முதல் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டான எலன் ஜான்சன் சர்லிஃபும் எலெக்ட் ஆறாங்க. 2017ல #MeToo அப்படிங்கிற மூமெண்ட் மூலமா பெண்கள் அவங்களுக்கு நடந்த செக்ஷுவல் அபியூஸை பத்தி தைரியமா வெளியில பேச ஆரம்பிக்கிறாங்க. 2022ல US உடைய நேஷனல் சாக்கர் டீம், பெண்கள் நேஷனல் சாக்கர் டீம் ஆண்களுக்கு நிகரான சம்பளத்தை வாங்கி ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்றாங்க. இப்ப 2026ல AI டீப் ஃபேக், சைபர் ஸ்டாக்கிங் போன்ற டிஜிட்டல் வயலன்ஸுக்கு எதிராக பல நாடுகள்ல லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மார்ச் 8ஆம் தேதி ஏன் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு வார் 1 டைம்ல ரஷ்யால மக்கள் எல்லாரும் இந்த வார்னாலையும் உணவு பற்றாக்குறையினாலையும் இறந்துட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த பெண்கள்லாம் பிரெட் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச் 8ஆம் தேதி இந்த வாரை எதிர்த்து ஒரு மாஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஒரு வாரையே எதிர்த்து ஒரு பவர்ஃபுல்லான இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணதை கௌரவிக்கிற விதமா தான் சர்வதேச மகளிர் தினம் இந்த மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்தியாலையுமே UN அறிவிச்சதுக்கு அப்புறம் 1977ல இருந்து மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்பட்டுட்டு தான் வருது. ஆனா இந்தியாவுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது 1917ல பாம்பேல நடந்த ஓட்டுரிமைக்கான போராட்டத்தை தான் ஒரு முக்கியமான நிகழ்வா சொல்றாங்க. ஆனா 1917க்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி சொத்துரிமை, படிப்புக்கு சமமான படிப்பு, சமமான வேலை வாய்ப்பு, சமமான சம்பளம்னு நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு தான் வந்துச்சு. இப்பயுமே பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியால மட்டுமே 2 விமென்ஸ் டே கொண்டாடப்படுது. ஒன்னு மார்ச் 8, இன்னொன்னு பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 நேஷனல் விமென்ஸ் டே, அதாவது நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற சரோஜினி நாயுடுவுடைய பிறந்த நாள். அரசியலையும் சமூகத்திலையும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்க செஞ்ச சேவையை கௌரவிக்கிற விதமா தான் இந்த நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடப்படுது. உலக அளவுல பல பெண்களுடைய போராட்டத்திலிருந்து தான் இந்த மகளிர் தினம் உருவாகி இருக்கு. ஆனா இப்ப அது கம்ப்ளீட்டா ஒரு ஃபன் செலிப்ரேஷன் டேயா மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த செலிப்ரேஷன், கேம்ஸ் இதெல்லாம் தாண்டி அவளுக்கான லீகல் ரைட்ஸ் என்ன, அவளுக்கான உரிமைகளும் வாய்ப்புகளும் சமமா வழங்கப்படுதா அப்படிங்கறத உறுதி செய்யறதுல தான் நிஜமான மகளிர் தின கொண்டாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரும் வாரங்கள்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் எங்களுடைய இணையமான tnctamil.comலயும் இணைஞ்சிருங்க. நான்
ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.